ஏங்க சொல்லு தாமரை. நிறைய பேர் ஊர்ல இருந்து என்ன ஸ்டேட்டஸ், எப்படி இருக்கீங்க, என்ன நிலவரம்? அப்பா காலைல 3 டைம் கால் பண்ணியிருக்காரு. நம்ம நைட்லாம் தூங்காதனால பதட்டத்தில் காலைல தான் நம்மளுக்கு தூக்கமே வருது. காலைல தூங்கிட்டு சரி ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு போகல, துபாய் வேலைக்கு போகலான்னு நினச்சேன்னா நீங்கள் எங்கடா கிளம்புறீங்க இருக்குன்னு டொப்புன்னு ஒரு இதுவை போட்டு விட்டாங்க. ஓவர் சவுண்டு, ஜன்னல்லாம் திறந்துக்கின்னு வருது ஆட்டோமேட்டிக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு இப்போ தான் பார்க்குறோம். அது நம்ம நிரூபணுக்கெலாம் இது வந்து ரொம்ப புதுசு. அவங்க இந்த வயசுலேயே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பதட்டமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இன்னும் அவனுக்கு விவரம் தெரில. ஊரில் சொல்லுவாங்கள்ல விவரம் தெரிலன்னு. விவரம் தெரிஞ்சால் அவனுக்குமே பயமாக தான் இருக்கும். இப்போ நான்லாம் பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலிக்கோசம் குடும்பத்துக்கோசம் பயத்தை காமிக்காமல் குடும்பமே வந்து நம்மள தான் நம்பி இருக்குது. இப்போ நாமளும் பயந்துட்டு உட்காந்துருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவனே ஒரு பயந்தாமொழி போலடா, இவனை நம்பி வேற நம்ம உட்காந்துக்கிறேன்னு நினைப்பாங்க. நம்மளுக்குள்ளேயும் பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இன்னும் சொல்ல வெளில காமிச்சிடாரன்ற மாதிரி நாமளும் வந்து வேலைங்க பாருங்கள் உட்காந்து வந்து வேலையும் பார்க்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமு அந்த இதில் சொல்லுவாங்களே, நீ வந்து கல்லறிக்கே போனாலும் இங்கே வேலை செஞ்சுன்னு தான் இருக்கணும். அது மாதிரி சுச்சுவேஷன். ஏன்னா வெளிநாட்டில் நம்ம வேலை செஞ்சால் தான் சம்பளம் வரும். அதை வச்சு தான் வீட்டு வாடகை கொடுக்கணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய இது இருக்குது. நம்ம வேலை இல்லாமல் இருக்க முடியாது ஒரு நாளும். இந்த படத்தில் வரும்ல சுப்பிரமணியபுரத்தில் சொல்லுவாங்க, ஜெய் சொல்லுவார், சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பாருமா, விடக்கூடாது பாருமா அப்படின்னு. அது என்னன்னா அது மாதிரி தான் இருக்குது, எல்லா ஏரியாவிலையும் அப்படி தான் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நாம் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலைக்கோசம் தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து முழு டீட்டெயிலும் தெரிய மாட்டுது. வெளியிலே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிறது தான் சேஃபு அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க, எல்லோரும் சேஃபாக தான் இருக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது எல்லாமே ஏர்போர்ட்டு ப்ளஸ் இது மாதிரி வந்து போர்ட்டு, மெயினான ஏரியா தான் அவங்க வந்து மோஸ்ட்லி அட்டாக் பண்ணுறாங்க. அது மாதிரி அட்டாக் பண்ணுறப்ப 1-2 வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய குறி தவறி வேறு எங்கன்னா உழுது, பில்டிங் மேலே இல்லை அக்காமடேஷன் மேலே, அது மாதிரி. ஸோ அதனால் இது வரைக்கும் சோஃபார் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்துன்னு தான் இருக்குது. ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் ஆனதுனால நம்மளால் ஊருக்கும் வர முடியாது. பசங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே ஸ்கூல் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இங்கே துபாயில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி விசாரிங்க. ஏன்னா இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு நேரம். நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. தனியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களால ஊருக்கும் வர முடியாது, இந்த கஷ்டத்தை யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியாது. ஒர்க்கர்ஸில் வெளியில் வேலை செய்கிறாங்க, அதை பாருங்கள், லாரி காரு டாக்ஸி ஓட்டுறவங்களாம் ஓட்டின்னு தான் இருக்காங்க. எல்லாம் குடும்பத்துக்கோசம் தான் ஓடிங்கிறாங்க இந்த சுச்சுவேஷன்லையும். எல்லா கண்ட்ரிலையுமே வந்து கேளுங்க, பஹ்ரைனு, குவைத்து, அதுக்கப்புறம் ஒமான்லேயுமே காலையில் அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வளைகுடா நாளில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி விசாரிங்க, எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, இது வரைக்கும் இதுதான் வந்து சுச்சுவேஷனு. ஸோ யாரும் ரொம்ப பயப்பட வேணாம், பதட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் ஓகே மக்கள்.